பாபாவின் வாழ்க்கை வரலாற்றில் அத்தியாயம் 2 சில துளிகள். சாய்பாபாவின் கதைகள், சிறுகதைகள், அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை. இவ்வுலக வாழ்க்கையினுடைய துன்பப் பெருஞ்சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள், கவலையால் பீடிக்கப்பட்டோர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவை அளிக்கின்றன. வேத அறிவையொத்த விறுவிறுப்புள்ளதும் அறிவூட்டுவதுமான சாய்பாபாவின் இப்போதனைகள் எல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனை செய்யப்பட்டால் அடியவர்கள் கோரும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல், அஷ்டாங்க யோகம், தியான பேரின்பம் முதலியவற்றை பெறலாம். என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அடியவர்களின் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர் தம் அகங்காரத்தை அறவே கலைந்து என் பாதங்களில் சமர்ப்பித்து விடட்டும். வாழ்க்கையில் இங்கனம் செய்பவனுக்கே நான் மிகவும் அருள் புரிகிறேன். நான் அவருடைய வீட்டில் ஒல்லும் வகையெல்லாம் ஒவ்வாதே பணிபுரிகிறேன். அடியவர் தம் உள்ளங்களில் எனது நிகழ்ச்சிகள், அறிவுரைகள் நம்பிக்கையூட்டும். எளிதில் தன்னை உணரலாம். பேரானந்த பெருநிலையையும் அவர்கள் எளிதில் பெறுவார்கள். நானா சாஹேப் சந்தோர்கர் என்னிடம் கூறியதற்கு அதிகமாகவே கண்டேன். என்னுடைய புலன்களெல்லாம் திருப்தி அடைந்தன. நான் பசிதாகத்தை மறந்தேன். சாய்பாபாவின் பாதங்களை தொட்டவுடன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புத்தம் புதிய வாழ்க்கையே அவர் எனக்கு அருளியதை உணர்ந்தேன். சாய்பாபாவின் தரிசனத்திலுள்ள நூதனமானது நான் கண்டவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன. முன்னை கருமங்களின் வலிமை அழிக்கப்படுகின்றது அல்லது பற்றற்ற நிலை அதிகரிக்கின்றது. முன்னை பிறவிகளில் செய்த பல நற்கருமங்களால் அத்தகைய சுப தரிசனம் அடையப்படுகிறது. நீங்கள் சாயிபாபாவை கண்டுவிட்டீர்களானால் புற உலகு எல்லாம் சாயிபாபாவாகவே தோன்றும். நமக்கு பாபாவினுடைய தரிசனமானது அவ்வளவு அற்புதமானது. சாய்ராம், முன்னைய ராமரு, வசிஷ்டர், கிருஷ்ணர், வசிஷ்டர், சாந்த்பனி ஆகிய முனிவர்களிடமிருந்து தன்னை அறிவதற்காக சரணடைந்தார்கள் என்றும், குருவினுடைய உபதேசத்தினால் பரமாத்மிகம் அடையப்படுகிறது என்றும் நம்பிக்கையையும் பொறுமையையும் அத்தகைய முன்னேற்றத்திற்கு தேவையான நற்பண்புகளாம் என்பதுமே பாபாவின் திருக்குறிப்பாம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். பாபாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தினந்தோறும் படித்தாலும் சரி, காதார கேட்டால் கூட நம்மளுடைய துன்ப சுமைகளெல்லாம் நிச்சயமாக சிறிதளவு குறைந்து கொண்டே வரும். சாய்ராம், பாபாவினுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவ்வளவு நூதனமான ஒவ்வொரு பாபா கொடுத்த வார்த்தைங்கள்லாம் நம்ம கேட்டோம்னா அற்புதமாக இருக்கும். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.